ஸ்ரீலங்காவில் 9 மாகாணங்களில் ஊவா மாகாணம் பதுளை மாவட்டம். இவ்விடம் எல்லா உல்லாச பயணிகளின் சொர்க்க பூமி. மலையேறி புகைப்படம் பிடிக்க சிறந்த இடம். கண்குளிர பார்த்து ரசிக்க 12 இடங்கள் இருக்கின்றன. இவற்றினை பார்ப்பதற்கு குறைந்தபட்சம் 2 நாட்கள் எனும் வேண்டும். ஆனால் இதில் முக்கிய இடமாக 9 ஆர்ச் பிரிட்ஜ், லிட்டில் ஆடம்ஸ் பெக், ராவணா ஃபால் இவை நிச்சயமாக பார்க்கப்பட வேண்டியவை. எல்லா நகரத்திற்கு வந்தால் முதலில் 30-45 நிமிடம் அந்த நகரத்தை சுற்றி வர வேண்டும். சுற்றி வரும் பொழுதுதான் தெரிந்து கொள்ளலாம் மலிவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருட்கள், அதே போன்று தங்குமிட வசதிகள். இவ்விடத்தில் பிளாஸ்டிக் தனியாக, உணவு பொதிகள் சாப்பிட்டவை தனியாக என எறிவதற்காக ஒழுங்குபடுத்தியிருக்கின்றார்கள். அழகிய முறையில் தூய்மையாக்குகின்றார்கள். இதே போன்றிருந்தால் யாவிடமும் இலங்கை சொர்க்கமாகவே தெரியும். காலை நேரத்தில் சூரியன் உதிப்பதை பார்ப்பதற்கு எழுந்து கொள்வார்களாம். அதே போன்று மாலை நேரத்தில் அஸ்தமனத்தை பார்ப்பதற்கும் துடித்துக் கொள்வார்களாம். 10-15 நிமிடத்தில் எல்ல நீர்வீழ்ச்சி, இதனை ராவண நீர்வீழ்ச்சி என்பார்கள். இவ்விடத்தில் குரங்குகளின் தொல்லை அதிகம். ஆகவே குரங்குகளுக்கு சாப்பாடு வழங்க வேண்டாம் என்று கூறினாலும் வழங்கி அதனோடு சீண்டி துன்பப்படும் உல்லாச பயணிகளும் உண்டு. நாங்கள் ராமாயணத்தை தட்டி பார்த்துக் கொண்டால் தெரியும். ராவணன் சீதையை கடத்திக்கின்றார். கடத்தி சென்று எங்கே ஒழித்து வைத்திருந்தார்? எங்கேதான் ஒழித்திருக்கின்றாராம். இவ்வளவு ஒரு அழகான இடத்தை ராவணன் தெரிவு செய்து ஒழித்து வைத்திருக்கின்றார். இது மட்டுமல்ல, இந்த நீர் வீழ்ச்சியின் ஓசை, அதனுடைய சுருங்கியை கவனத்தில் கொண்டு ராவணன் என்கின்ற இசை வேதை வீணையை வாசித்துக் கொண்டார் என்று சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட நீர்வீழ்ச்சியை பாருங்கள். இயற்கையோடு சேர்த்து செயற்கையாக பல வளங்கள் சேர்த்து செதுக்கி இருக்கின்றார்கள். இந்த மலைக்கட்டிடை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. உல்லாச பயணிகள் மகிழ்வுக்காக வருவதென்பதால் வியாபாரிகள் விலையை அதிகமாகத்தான் வழங்குகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் வாடகைக்கோ அல்லது விலைக்கு வாங்குவதோ அங்கு அதிகமாகின்றது. ஆகவே இலங்கை ரூபாப்படி ஹோஸ்டலில் தங்க ரூபாய் 2000 4000 வரை, ஹோம் ஸ்டேயில் தங்க 4000 8000 வரை, ஹோட்டல் தங்க 8000 மேல். காலம், அதனால் வெயில் இல்லாமல் இருக்கின்றது. வெயில் காலத்தில் இன்னும் அதிகமாக உல்லாச பயணிகள் இங்கே வருகிறார்கள். வெயிலுக்கு, அதாவது இந்த கோடை காலம் வரும் பொழுது இவ்விடம் இன்னும் அழகு பொழிப்பாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. இங்கே பாருங்கள், இந்த மலைகளை பாருங்கள். இந்த சமயத்திலும் கூட எவ்வளவு அழகாக இருக்கின்றது. நம் தோழன் இயற்கையை ரசி, நீ மகிழ்வாக வாழ்வாய் என்று சொல்வதற்கு இந்த உண்மையை எடுத்துரைக்கின்றது இப்படியான இடங்கள். பயணிகள் அதிகமாக வருவதால் இங்கே சிறு சிறு அங்காடிகளும் அவர்களுக்கான வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்ள அல்லது அத்தியாவசியமான வாழ்க்கையை தாங்கள் நிரப்பிக் கொள்ள சிறு சிறு அங்காடிகள் இடத்திலே சூழ்ந்திருக்கின்றதையும் நாங்கள் கவனிக்கலாம். இதைவிட தனி மனிதர்களாக தாம் வியாபாரங்களை தொடங்குவதற்கும் இவ்விடங்கள் ஒரு துணை நிற்கின்றது என்று கூறலாம்.